இன்றைக்கி கேரளாவோட பாரம்பரியமான இந்த அவியலும் புட்டும் தான் பார்க்க போகிறோம். இதை எனக்கு சொல்லி கொடுத்தது ஸ்ரீஜா சிஸ்டர். ஸ்ரீஜா சிஸ்டர், நான் கரெக்டாக செஞ்சுருக்கேனா பார்த்து சொல்லுங்கள். சிமி சிஸ்டர், நீங்களும் சொல்லுங்கள், உங்களை மாதிரி செஞ்சுருக்கேன் நான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் போல வருது. நாங்கள் எல்லாத்துக்குமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் இன்றைக்கி. ஆமாம், அதுக்கு நான் ஒரு 7 வகையான காய்கறி எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், கருணைக்கிழங்கு, அது வாழைக்காய் எல்லாமே நீட்டாக தான் அரிஞ்சிக்கிட்டேன் நான். கொத்தவரங்காய், அப்புறம் கோவக்காய் கொஞ்சோண்டு, பீன்ஸ், கேரட்டு. ஃபஸ்ட்டு நான் அந்த எல்லாத்தையுமே அலசி பூசணிக்காவை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் பூசணிக்காய், கருணைக்கிழங்கு ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக அப்படியே பாரம்பரியம் அந்த கேரளா இதுதான் இது. நான் எல்லா காயுமே ஒன்று ஒன்றா அலசி போட்டேன். கொத்தவரங்காய், கருணைக்கிழங்கு, வாழைக்காய், வெண்பூசணி, முருங்கைக்காய் எல்லாமே நீட்டாக அரிஞ்சது தான். பீன்ஸ் கொஞ்சோண்டு, தேவைன்னா பீன்ஸ் போடுங்க. கேரட்டு, கோவக்காய் கொஞ்சோண்டு, அதுலேயே மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் குக்கரில் வைங்க. ஒரு விசில் போதும், தண்ணி நிறையா வைக்க வேணாம். அதுலேயே அந்த பூசணிக்காயிலே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தான், நான் ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி விட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு விசில் வச்சா போதும். நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது அந்த கிரேவி மாதிரி நிறையா வேணுங்க தாண்டி ஒரு தேங்காய் திருகி 4 பச்சை மிளகா போட்டேன். ஒரு இந்த அளவு சீரகம் போட்டேன். இதுவே காஞ்ச மிளகா போட்டால் கர்நாடகா ஸ்டைலாம், பச்சை மிளகா சீரகம் போட்டாக்க நம்ம இந்த கேரளா ஸ்டைலு. இன்னும் ஃபங்க்ஷன்லலாம் அந்த அவியல் வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. சீரகமும் பச்சை மிளகா, தேங்காய் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் விட்டு நான் காய் எடுத்து வேறு பாத்திரத்தில் அதை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதான் ரொம்ப முக்கியம். தயிர், உங்களுக்கு தேவையான தயிர் போட்டுங்க. நான் எனக்கு ஒரு தேவையான தயிர் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் அதை நல்லா ஸ்பூனாலேயே சாஃப்டாக்கி வச்சுருந்தேன் தயிரை நான். புளிப்பு இல்லாத தயிர் தான், பாக்கெட் தயிர் தான் அது. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, அடை அவியல்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் 3த்துக்குமே சாப்பிட்டோம். தோசைக்கு, ரைஸு, சப்பாத்தி 3த்துக்குமே சாப்பிட்டோம். நான் அதை அப்படியே அந்த காயை எடுத்து வேறு அகலமான ஏனத்தில் எடுத்து மாற்றிக்கிட்டேன் நான். மாற்றிக்கிட்டு அதிலே தான் உப்பு மஞ்சள் போட்டிருக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் போடல, அந்த அரைச்ச விழுது எடுத்து அதில் ஊற்றினேன். பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் அரைச்ச விழுது எடுத்து போட்டேன். போட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், 2 நிமிஷம்தான். 2 நிமிஷம் விட்டுட்டு, ரொம்ப காய்கறி அரிகிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சே தவிர ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் அதில் பச்சை கருவேப்பிலையை தூவி விட்டேன். நான் தாளிப்புலாம் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மெத்தடு. நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். தேவையான தயிர், நான் நிறையா தயிர், எனக்கு நிறையா தயிர் ஊற்றிக்கிட்டேன் நான். எனக்கு நீங்கள் வேணால் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தயிர் தான் சூப்பராக இருந்துச்சு. தயிர் புளிப்புள்ளாத தயிர் சேருங்க, நல்லாயிருக்கும். இல்லைனா சப்புன்னு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த தேங்காய் எண்ணெய் மனம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது இந்த தேங்காய் எண்ணெய் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளாவோட பாரம்பரிய டிஷ் இந்த அவியல். இன்னமும் ஃபங்க்ஷன்லலாம் கேரளா இதிலலாம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. முருங்கைக்காய் எதுவுமே குலையில, எனக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு தயிர் ஊற்றினோம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் தயிர் ஊற்றினேன். அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம், தேங்காய் ஊற்றி 2 நிமிஷம் தான் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்பிலையை தூவி விட்டேன். திருப்பி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது குக் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப மணமாக சூப்பராக இருந்துச்சு. அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புட்டு செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அது கூட சிவப்பரிசி புட்டு மாவு, ரெடிமேடு மாவு தான் அது. அது 1 கப்பு, அதில் 1 கப்பு எடுத்துக்கிட்டு, சிவப்பரிசி இது 1 கப்பு எடுத்துக்கிட்டு, அதே அளவு சுடு தண்ணி, நல்லா வெந்நீர் சூடாக அதே அளவு, நான் 1/2 கப்பு எடுத்தேன், 1/2 கப்பு தண்ணி ஊற்றினேன். வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஏலக்காவை இடித்து போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்கிட்ட குழல், அந்த புட்டு குழல் இல்லை, கண்டிப்பாக வாங்கணும். அது புட்டு குழல் இருந்தால் அந்த புட்டு குழல் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சு எனக்கு. அந்த கிளறி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே டபுள் ஆகும். அது அப்படியே 1 கப்பு போட்டிங்கன்னா 2 கப்பு வருது அந்த மாவு. பார்த்திங்களா எவ்வளோ வந்துருச்சு, நிறையா வந்துச்சு.
அதில் நல்லா நான் அரை மூடி தேங்காய் திருகி அதில் போட்டுக்கிட்டேன். நான் நாட்டு சர்க்கரை போட்டு 1/4 மணி நேரம் அது தம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதோட உதிரி உதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டால் சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் நாட்டு சர்க்கரை போடுங்க, இல்லைன்னா தண்ணி விட்டுருது. சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போடுங்க. அப்படியே தேங்காய் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி அது. சூப்பராக இருந்துச்சு அந்த நான் 2 பாதியாக பிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாதி அப்படியே வச்சுட்டேன் நான். தேவைப்படும் போது மட்டும் போடுங்க. ரொம்ப பாரம்பரியமாக இந்த புட்டு, அவியல் கேரளாவோட ஸ்பெஷல் இது. இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. பாய்.